ஒத்த ஓட்டில் உலகம் திரும்பி பார்க்குற மாறுதலை செய்ய முடியும். ஒரு ஓட்டில் வெற்றி கிடைக்குமா? ஒவ்வொரு ஓட்டிலையும் தான் வெற்றி கிடைக்கும். புரட்சி என்பது ஒரு பொறி தான். வெற்றியை எனக்கு கொடுங்க, எப்படி மாத்துறேன்னு பாருங்க. இப்போ கழுதப்பால் உலகத்தில் அதிக சந்தை இருக்கு. 5000 7,000 ரூபாய்க்கு 1 லிட்டர் பால் போகுது. எனக்கு கழுத வளர்க்குறது சிரமம் இல்லையே. எருக்களஞ்செடியிலிருந்து எடுக்கிற வெண்பட்டு, அந்த எருக்களஞ்செடியிலிருந்து எடுக்கிற நூல்ல இருந்து தயாரிக்கிற பட்டு தான் உலகத்தில் விலை உயர்ந்த பட்டு. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ அந்த எருக்களஞ்செடி விடவா என்னால் வளர்க்க முடியாமல் தெரியுது. இப்போ எங்கு பொருளாதாரம் இருக்குன்னு தேடல் இல்லை, எங்கு நிலையான வருவாய் இருக்குன்னு தேடல் இல்லை. அடுத்த தேர்தலை சிந்திக்கிற அரசியல்வாதிகள், அடுத்த தலைமுறை சிந்திக்கிற தலைவர்கள் எங்களுக்கு இல்லை. பிரச்சனை தான். அதை மாற்றணும்னு நினைக்கிறேன். இல்ல, அதுக்கான இலக்கு ஏதாவது இருக்கான்னு. ஒரு தேசிய விடுதலைக்கு, ஒரு உரிமைக்கு போராட்டத்துக்கு நிக்கிறவன் ஒரு கால வரையறையை முடிவு பண்ணிட்டு களத்துல நிக்க முடியாது. இந்த போரை இத்தனை நாள்ல முடிவுக்கு கொண்டு வருவேன்னு ஒரு போர் வீரன் நிக்க முடியாது. அதனால காலம் எடுக்கும். உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், மாறுதல் என்பது மகத்தான ஒன்று. அந்த மாறுதல் நிகழ்வதற்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கிறது. அந்த காலம் வரை பொறுத்திருக்க முடியாத மக்கள் இருக்கிறதை சகித்து கொண்டு வாழ பழகிக் கொள்கிறார்கள். அதனால் மாறுதல் நிகழாமலே போகுதுங்கிறான். ஆனால் நாங்க இருக்கிறதை சகித்து கொண்டு வாழ தயாரா இல்லை. ஏன்னா எங்க பரம்பரை அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானதுன்னு போராடி செத்தது. மண்டிட்டு வாழணும்னா மானத்தோடு மாண்டு போகலாம்னு போராடி செத்த பரம்பரை. அதனால நான் சமரசங்களுக்கோ தாழ்த்தி கொள்வதற்கோ தயாரா இல்லை. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன்.